சிம்பிள் இன்கிரியன்ஸ் வச்சு ரவா கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுவும் ஸ்டீம் பண்ணி தான். ரொம்ப நேரம் எடுக்காது. அதிகபட்சம் 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த ரவா வந்து வறுத்த ரவா எடுத்துருக்கேன். வீட்லயே வறுத்த ரவா அது. தயிர் எடுத்துங்க. தயிர் நல்லா கடைஞ்சி எடுத்து ரெசிபி செய்யறதுக்கான இன்கிரியன்ஸ் வீடியோட கடைசியில கொடுத்துருக்கேன். தயிரை சேர்த்துக்குங்க. நிறைய விதமான கேக் சாப்பிட்டுருப்பீங்க. டீ கேக் வந்து ரெகுலரா வாங்கி வச்சுக்கிற பழக்கமும் இருக்கலாம். இந்த கேக் வந்து ரொம்ப சிம்பிள். பால் சேருங்க. பாயில் பண்ணாத பால் தான் இது. இந்த ரெசிபிக்கான டிப்ஸ் வந்து வீடியோட கடைசியில கொடுத்துருக்கேன். ஏலக்காய் நுணுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு 2-3 சேர்த்துக்குங்க. பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. வெள்ளைப்பாகு அல்லது சர்க்கரை எது இருக்கோ சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை பொடி சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கூட உங்களுடைய ஃபேவரட் டீ டைம் ஸ்நாக்ஸ் எதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்தியானது, ரொம்ப ஈஸியானது, அதோட ரொம்ப சிம்பிளானது. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க. பவுல்ல எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தயிர் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தயிர் இல்லைன்னா பால் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எதுல வந்து கேக் செய்ய போறீங்களோ அந்த பவுல்ல வந்து ரவா மாவு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மாவு எப்பவுமே வந்து பாதி ஃபில் பண்ணுங்க. ஃபுல்லா ஃபில் பண்ணாதீங்க. பொங்கி வரும். டபுள் சைஸ் ஆகும். அதனால எப்பவுமே பாதியை ஃபில் பண்ணுங்க. நல்லா தட்டி விட்டுங்க. இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி சூட் பண்ணிக்கோங்க. கேக் பிளேட்டை வைங்க. மேல வந்து நட்ஸ் இல்ல டூட்டி ஃப்ரூட்டி எது இருக்கோ டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகும். நல்லா வேக வைங்க. வெந்துட்டு இருக்கையில செக் பண்ணுங்க வெந்துருச்சா என்னன்னு. கத்தி இல்ல குச்சி டூத் ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாம இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னா அர்த்தம். இது இப்போ லேசா ஒட்டிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். பாருங்க கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நான் இதுல எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஊட்டினோட நல்லா ஃப்ளஃபியா வந்திருக்கு பாருங்க. நல்லா புசு புசுன்னு இருக்கு பாருங்க. கேக் அப்படியே பிளேட்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணுங்க. ஈஸியான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. பயங்கர சிம்பிளான கேக் இது. இந்த அளவுக்கு சிம்பிளான டீ கேக் இது. டீ கேக் வந்து செய்யறது வந்து மைதால செய்வாங்க. அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. இந்த கேக் வந்து ரொம்ப ஹெல்தியானது. இதோட டிப்ஸ் என்னன்னா பேக்கிங் சோடா சேர்க்கறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மறந்தீங்கன்னா வந்து கேக் வந்து சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வராது. அப்புறம் டைம் மிச்சம் பண்ணணும்னா நம்ம ஸ்டீம் பண்ணிட வந்து கேக் வந்து ஈஸியா சீக்கிரமா செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்கிரியன்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிங்க. மீண்டும் ஈஸியான ஹெல்தியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.